ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை பொடி மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி உப்பு போட்டு முட்டையை வேக வைக்கும்போது உங்களுக்கு முட்டை உடையாமல் சூப்பராக வரும். முட்டை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கரிக்கிறக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அது கூட 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொடியாக திரிச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டையை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான முட்டை பொடி மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.